இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் மிகப்பெரிய திருப்பத்தை டர்னிங் பாயிண்ட்டை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ரொம்ப நீங்கள் கவனமாக இதை கேட்கணும். ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை கதை. இதை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. நிச்சயமாக இது வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த செய்தியை வந்து வேறு யாராச்சும் திரைப்படம் தயாரிக்கிறவங்க, கதை எழுதுகிறவங்க இந்த செய்தியை வந்து அவங்க செய்தியாக பயன்படுத்திடக்கூடாது, இதை வந்து அவங்க திருடிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், நான் இதை எப்போ சொல்கிறேங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இப்போ என் கையில் வந்து தினத்தந்தி பேப்பர் இருக்குது. இந்த பேப்பருடைய தேதி வந்து திருச்சி பதிப்பு 7/11/2023 செவ்வாய்க்கிழமை, மலர் 82 இதழ் 7ன்னு அந்த தினத்தந்தியில் போட்டிருக்கு. அதில் என்ன தலைப்பு செய்தியாக இருக்குன்னா, மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெற கோர்ட்டுக்கு வரும் நிலைகளை உருவாக்குவதா கவர்னர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு கேள்விங்கிறது தலைப்பு செய்தியாக இருக்குது. ஏன் இதை காட்டுறேன்னா, நான் சொல்லக்கூடிய தேதி இன்றைய தேதி தான், நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபுக்காக. இந்த தேதிக்கு முன்னாடி யாரும் இதை தன்னுடைய உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தற்காப்பு நடவடிக்கை. சென்னையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அப்துல்லாங்கிற ஒருத்தர் தன்னுடைய நண்பரோடு என்ன பண்ணுறாரு, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜெண்ட்டை போய் பார்த்துட்டு 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வர்றப்போ அந்த அப்துல்லாவுடைய முகத்தில் வந்து ரொம்ப சோகம் தெரியுது. ஏதோ ஒரு கவலையோட பல விஷயங்களை அவர் மனசுக்குள்ளே போட்டு நினச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வர்ற வழியில் வந்து அவர் கண்ணில் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் தென்படுது. அதை வந்து திறப்புலா நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. உடனே அந்த அப்துல்லா தன் நண்பர்கிட்ட கேட்குறாரு, இது என்ன இவ்வளோ பெரிய கட்டிடமாக இருக்கே அப்படிங்கிறப்ப, என்னப்பா இதில் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருக்காங்க, அந்த இடத்த வந்து இப்போ தான் வந்து ஒரு பெரிய முதலாளி பிஸ்னஸ் ஓனர் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு வாங்கி மேற்கொண்டு ஒரு 3-4 கோடி ரூபாய் செலவழித்து ஒரு 6 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த ஹோட்டல் திறக்கிறாங்க அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு வியந்து கேட்குறாரு அப்துல்லா. உடனே அந்த நண்பர் சொல்கிறாரு, எப்பா இந்த இடமே உங்கள் இடம் தான்ப்பா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ கிரயத்துக்கு கொடுத்தில அந்த இடங்கிறாரு. இதை கேட்ட உடனே அப்துல்லா வந்து மயக்கம் போட்டு அவரை அறியாமல் ஒரு மூர்ச்சி ஆகிடுறாரு. உடனே இந்த நண்பருக்கு வந்து பெரிய கவலையாகிடுது. என்ன எப்படி திடீர்னு மயக்கம் போட்டுச்சுன்னு உடனே பக்கத்தில் ஓடி ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி அவர் முகத்தில் தெளிக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு மயக்கம் தெரியல. உடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவரை வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு டக்குன்னு ஒரு முதலுதவி சிகிச்சை சொல்கிறப்ப டாக்டர் கேட்குறாரு, என்னங்க இவருக்கு ஏற்கனவே பிபி இருக்கா, சுகர் இருக்கா, ஹார்ட் அட்டாக்கா, பல இதெல்லாம் பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை, ஓரளவு எல்லாமே நார்மலாக இருக்குது, இசிஜி எல்லாமே நார்மலாக இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய மயக்கத்துக்கு என்ன காரணம்னு அந்த முதலுதவி சிகிச்சையை மருத்துவர் கொடுத்தோடனே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பிறகு அந்த அப்துல்லாவுக்கும் அந்த மயக்கம் தெரியுது. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறோன்னே நண்பர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ வந்து அந்த கட்டடத்தை காமிச்சு சொன்ன அந்த அடுத்த செகண்ட் ஒன்று அறியாமல் அப்படியே கீழே விழுந்துட்டா, அதுக்கு ஒன்று மயக்கமாயிட்டா, உன்னை தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் காமிச்சா, ஒன்றும் இல்லை இப்போ நல்லா இருக்கே கவலைப்படாத, ஏன் என்ன உனக்கு அப்படிங்கிறப்ப அவர் அறியாமல் அழுக ஆரம்பிக்கிறார். யார், இந்த அப்துல்லா அழுகிறாரு. அப்போ அவரோட நண்பர் சொல்கிறாரு, ஏப்பா அழுகுறா, என்ன விவரங்கிறப்ப தனக்கு நேர்ந்த ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து அந்த டாக்டர்கிட்டையும் அந்த அப்துல்லாட்டையும் அந்த அப்துல்லாவுடைய நண்பர்கிட்டையும் அப்துல்லா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுதான் என்னென்னா, 20 வருஷங்களுக்கு முன்னாடி 2003ஆம் வருஷத்தில் இந்த அப்துல்லாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த 2003ஆவது வருஷம் முதல் பிறந்த நாள் அந்த பெண் குழந்தைக்கு கொண்டாடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, மகிழ்ச்சியாக அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் ஒரு 10-20 பேர் வீட்டில் வச்சு அந்த குழந்தைக்கு அந்த பிறந்தநாள் கொண்டாடுறப்ப அந்த அப்துல்லாவுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பேத்திக்கு ஒரு பவுன் 8 கிராமில் வந்து ஒரு தங்க செயினை வந்து அது போடுறப்ப எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த அப்துல்லாவுடைய அப்பா சொல்கிறாரு, நானும் ஏழ்மையாக உள்ளதாப்பா, இருந்தாலும் என் பேத்திக்கு ஏதாச்சும் எனக்கு செய்யணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால் இதை நான் வாங்கிட்டு வந்து போட்டேன். அடேப்பா தங்கம் என்ன இப்படி ஏறி போச்சு, ஒரு பவுன் 5000 ரூபாய்க்குள்ள போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, பேத்திக்கு சந்தோஷமாக அந்த சங்கிலியை போட்டு விட்றாரு. போட்டு விட்டு அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு சாப்பிட்ட பிறகு அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு அந்த அப்துல்லாவுடைய நண்பர் சுரேஷுங்கிறவர் வந்திருக்கிறாரு. இவர் சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தனியார் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து முகவராக வேலை பார்க்குறாரு. சும்மா நான் ஒரு பேரை மாற்றி சொல்லுவோம், KCCI அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ்னு வச்சுங்களேன். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் முகவராக இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, அப்துல்லாவும் அந்த சுரேஷும் பேசிக்கிறப்ப அந்த சுரேஷ் அப்துல்லாட்ட சொல்கிறாரு, நான் ஒரு நல்ல யோசனை உனக்கு சொல்லட்டுமா அப்படிங்கிறாரு. என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப, இப்போ வந்து ஒரு பாலிசி ஒன்று இருக்குது,
அது வந்து ஒரு 20 வருஷ பாலிசி. அந்த பாலிசியை பண்ணி உன் மகளுக்கு இந்த குழந்தைய ஒரு கணக்கு பண்ணி போட்டினா இது திருமண காலத்தில் பெரிய உதவியாக உனக்கு இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறப்ப ஒன்றும் இல்லை, வருஷத்துக்கு நீ 5000 ரூபா வந்து பாலிசி கட்டணும். அது ஒரே பாலிசியாகவும் கட்டலாம், அல்லது 6 மாதத்துக்கு ஒரு 2500 கட்டலாம், அல்லது 4 தான் வச்சு 3 மாதத்துக்கு ஒரு 1250 கட்டலாம். ஆக ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபா கட்டணும். அப்படி 20 வருஷம் நீ கட்டினா அது வந்து என்ன பண்ணும், உன் பிள்ளை வந்து 20 வயசுல வர்றப்ப உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அப்போ அந்த குழந்தையுடைய திருமணத்துக்கு நீ அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆகா இது நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்ட்டு அப்துல்லா கேட்குறாரு, இப்போ என்கிட்ட 5000 ரூபா பணம் இல்லையா, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப இந்த சுரேஷ் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அடையாப்பா, இப்போ உங்கள் அப்பா வந்து போட்டார்ல உன் மகளுக்கு அந்த செயின், தங்க செயின், அதை பிடிச்சி விற்றுரு, அது 5000 ரூபாய்க்கு போயிடும். உங்கள் அப்பா 5000 ரூபாய்க்கு வாங்கினது தான் சொன்னார், ஒரு 150 குறைச்சி போகும். அதை இந்த வருஷம் டெபாசிட் பண்ணிடு, அடுத்த வருஷம் அப்புறம் பார்த்துக்கலாம். கஷ்டப்பட்டு 20 வருஷம் கட்டிட்டா உன் பிள்ளைக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குல்ல அப்படின்னு அவர் பெரிய ஆசையை தூண்டின உடனே இந்த அப்துல்லா முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, அப்பாட்டையெல்லாம் கலக்காமல் மறுநாள் அந்த அப்பா போட்ட செயினை விற்றுட்டு அந்த பாலிசியை போட்டு 20 வருஷத்துக்கு போட்டு முதல் வருஷ தவணையை 5000 ரூபா கட்டிடுறாரு. இப்போ ஒரு வருஷம் ஓடுது. 2வது வருஷம் வர்றப்ப திருப்பி 2வது வருஷம் அந்த தவணைத்துறையை அந்த தவணை தொகையை கேட்குறாரு. யார், இந்த சுரேஷ் கேட்குறாரு. அப்போவும் இந்த அப்துல்லாட்ட காசு இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு, வாங்கக்கூடிய சம்பளமும் அந்த குடும்ப செலவும் சராசரியாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி சொல்கிறப்ப இந்த அப்துல்லாவுடைய தகப்பனார் கூட இறந்துட்டார், அப்போ இல்லை. அப்போ அந்த சுரேஷ் வந்து இன்னொரு யோசனை சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, நீ அடுத்த வருஷம் ஜமாளித்து கட்டலாம், ஆனால் இது 2வது வருஷம் கட்டித்தான் ஆகணும். உங்களுக்கு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி, இப்போ வீட்டிலேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி அது ஒரு காடு மாதிரி கிடக்கு பாரு, அதில் வந்து ரோட்டு மேலே ஒரு இடம் கிடக்கு பார்த்தியா, ஒரு 11 சென்டோ 12 சென்டோ ஒரு 2 கிரவுண்டு இடம் கிடக்கல, அது யார் அந்த பக்கம்லாம் போகிறா, ஒரே குப்பைக்குழி மாதிரி கிடக்குது, அதை பிடிச்சி இப்போ விற்றினா அது ஒரு 4000 5000க்கு போகும். இந்த வருஷத்துடைய பாலிசியை கட்டிடலாமே அப்படின்னோடனே அப்துல்லா யோசனை பண்ணுறாரு. ஆமாம், அது என்ன ஒரே ஊரை தாண்டி கிடக்குது அந்த இடம், நல்ல யோசனை தானே. என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த பிடிச்சி விற்கிறாரு அதே 5000 ரூபாய்க்கு. இப்போ 2024 விற்றுட்டு என்ன பண்ணுறாரு, 2வது பாலிசியாக 5000 கட்டிடுறாரு. கட்டி முடித்த பிறகு இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் தன் பிள்ளையுடைய திருமணத்துக்காக நம்ம சேர்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் பல சிரமங்களுக்கு மத்தியில் சேர்த்து என்ன பண்ணுறாரு, வருஷம் 5000 ரூபா இந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கு இந்த நண்பர் சுரேஷ் மூலமாக கட்டிட்டு வர்றாரு இந்த அப்துல்லா. இப்போ 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ 2023 இந்த நவம்பர் மாதத்தில் தீபாவளிக்குன்னு ஒரு 10-20 நாள் இருக்குங்கிறப்ப என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகளுக்கு வந்து 2-3 இடங்களில் மாப்பிள்ளை நல்ல இடங்கள் வருது. அப்போ இவருக்கு ஒரு யோசனை வருது, நம்ம தான் இந்த 20 வருஷமாக கட்டிட்டு வந்தோம், அது மெச்சூரிட்டி ஆக போகுது, இந்த பாலிசி அமௌண்ட் எடுத்து நம்ம பிள்ளைய கல்யாணத்தை தாம் நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு என்ன பண்ணுறாரு, வேறு ஒரு நண்பரை கூட்டிக்கிட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகிறாரு. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போனோன்னே அவங்களும் வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. ரைட்டு, நீங்கள் 20 வருஷம் தொடர்ந்து கட்டியிருக்கீங்க, 20 வருஷமே நீங்கள் கட்டியிருக்கிற தொகை வந்து வருஷத்துக்கு 5000 ரூபா, 20 வருஷம் 1 லட்ச ரூபா கட்டியிருக்கிறீங்க. இது வந்து மெச்சூரிட்டி ஆகிறதுக்குன்னு ஒரு 1 மாதம் ஆகும். இந்த 1 மாதம் ஆகி மெச்சூரிட்டி ஆனவுடனே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,40,000 1,50,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குண்டு அந்த நிறுவனத்தில் சொன்ன உடனே அப்துல்லா அதிர்ச்சி ஆகிறாரு. அவ்வளோதான் கிடைக்குமா, என் புள்ள கல்யாணத்தை நடத்தலான்னு சொன்னார் அப்படிங்கிறப்ப, எப்படிங்க நீங்கள் வந்து 20 வருஷம் வந்து 1 லட்சம் கட்டியிருக்கிறீங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40-50,000 கூட கிடைக்குதுல்ல அப்படின்னு அந்த மேலாளர் சொன்ன உடனே இவருக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பில் போனவர் ஏமாற்றத்தோட சரி நான் வர்றேன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி நடந்து தன் நண்பரோடு வந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் இவர் கண்ணில் வந்து அந்த கட்டணம் தென்படுது. அந்த கட்டணம் எந்த கட்டணம், இவர் இந்த பாலிசிக்காக 2வது தவணைக்காக 5000 ரூபாய்க்கு விற்றார்ல அந்த இடம். இவர் 2002 5000 ரூபாய்க்கு அந்த இடத்த விற்றுட்டு தான் இந்த பாலிசிக்கு 2வது வருட தவணையை கட்டியிருக்காரு. அந்த இடம் இப்போ 20 வருஷம் கழித்து 1,50 கோடி ரூபாய்க்கு விலை போயிட்டு யாரோ ஒருத்தர் கை மாறி 1,50 கோடி ரூபாய்க்கு வாங்கி அதில் 5 கோடி ரூபாய் செலவழித்து ஸ்டார் ஹோட்டல் கட்டினாருங்கிறத கேள்விப்பட்டவன தான் மயக்கம் போட்டு இந்த அப்துல்லா கீழே விழுந்திருக்கிறாரு. இதை பூரா சொன்ன பிறகு அவர் சொல்லிவிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. நான் அந்த இடத்த வச்சுருந்தேன்னா எனக்கு இது 1,50 கோடி ரூபா இருந்திருக்கும்,
நான் இவ்வளவு நாள் கட்டியும் எனக்கு பாருங்கள் 1 லட்சம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்குது இந்த பாலிசி, சேமிப்பு, இன்சூரன்ஸுங்கிறதுலான்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுத உடனே டாக்டரே அப்போ தான் யோசனை பண்ணுறாரு, அடடா பொருளாதாரம் இவ்வளோ பெரிய மாற்றம் ஆகுது, இது தெரியாமல் மக்கள் வந்து ஏமாறுறாங்களே அப்படிங்கிறப்ப அப்துல்லா வந்து என்ன சொல்கிறாரு, புலம்பி அழுகுறாரு. அவர் கூட போன நண்பர்கள்லாம் அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சரி ஏதோ ஒரு விபத்து மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிறப்ப தான் அப்துல்லா சொல்கிறாரு, நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறேன், இது போன்ற இந்த இன்ட்ரெஸ்ட்டு, பேங்க் டெபாசிட்டு, இன்சூரன்ஸு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எங்கள் மார்க்கம் சொல்லியிருக்கு. அதையும் மீறி நான் ஆசைப்பட்டு செஞ்சேன் பார்த்தீங்களா, இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு தண்டனை. இதை வந்து இது மாதிரி யாரும் மற்றவங்க செஞ்சிடக்கூடாது, இதை எப்படியாவது நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்ட்டு தன்னுடைய வருத்தத்தை வெளியிடுறாரு. இதுதான் இந்த கதையுடைய உண்மையான சம்பவம். இப்போ இதில் நம்ம நேயர்களுக்கு சொல்ல வர்ற ஒரு செய்தி என்னென்னா, இதை போல் நீங்கள் நிறைய பேர் ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பண்ணி டெபாசிட்டு போட்டிருப்பீங்க, இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, சில கம்பெனிகளில் வந்து ஷேர் போட்டிருப்பீங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, தனக்கு வட்டி வருதுங்கிறதுக்காகவே தன்னுடைய ஒரு மிக விலை உயர்ந்த இடங்களை, வீடுகளை விற்றுட்டுலாம் போட்டுட்டு ஏமாறுற செய்திகள் நிறையா நம்ம பார்க்க வர்றோம். இப்போ வேறு வழி இல்லை, ஒரு வியாதி அல்லது ஒரு மருத்துவம், இந்த விற்று தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற அதுக்காக செஞ்சோம்னா நம்ம நினச்ச ஒரு காரியமாச்சும் நிறைவேறி இருக்கும். பேராசையால் இப்படி செஞ்சுட்டு இப்படி பெருநஷ்டத்தில் மாட்டிக்கிட்ட அப்துல்லா மாதிரி இன்னும் யாரும் மாட்டிக்கக்கூடாதுங்கிற தகவலை தான் இந்த கதை மூலியமாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதை வந்து நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற அரிய சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், கதைகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.